மட்டக்களப்பு குருக்கல் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நடவடிக்கை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைக்குழி உள்ளதாக நம்பப்படுகின்ற பிரதேசத்தினை ஸ்கேனிங் பொறிமுறைக்கு உட்படுத்துவதற்கு நேற்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அந்த வகையில் இன்றைய தினம் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் ஸ்கேனிங் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். குறித்த இடத்திற்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் தட்சிணாமூர்த்தி சிவநாதன் வருகை தந்து பார்வையிட்டார். குறித்த ஸ்கேனிங் நடவடிக்கைகளின் போது சட்ட வைத்திய அதிகாரி, மட்டக்களப்பு மாவட்ட குற்ற தடயவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி ஆகியோர் பிரசன்னமாகி இருந்தனர். குறித்த இந்த சந்தேகத்துக்கிடமான இந்த மனித புதைகுழியை ஸ்கேனிங் செய்கின்ற இந்த விடயத்திலே ஆடியோ ஃப்ரீக்வன்சி மேக்னடோடெலூரிக் ஸ்கேனிங் பொறிமுறை பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நாளையும் இந்த ஸ்கேனிங் நடவடிமுறைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த பிரதேசத்தில் குறித்த வழக்கானது மீண்டும் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே மேலதிக விசாரணைகளுக்காகவும் கட்டளைகளுக்காகவும் அழைக்கப்பட இருக்கின்றது.